சொல்லி நம்மளே தெரிஞ்சிருக்கோம் ரஜினிகாந்த் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்ட்டு. பட் அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடிக்க வேண்டிய பல படங்களை வந்து ட்ராப் ஆகிருக்குது. எடுக்கலாம் போயிட்டு பல படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படி என்ன படம்லாம் ட்ராப் ஆயிடுச்சு, என்ன படம்லாம் பேன் ஆயிடுச்சு, எது படம் ரிலீஸே ஆகலை அப்படியே கிடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். உண்மையிலே இந்த படம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. இந்த படம் வந்து நான் கரியர்னு வச்சு இன்னும் பெருசாக போயிருக்கும் ப்ரோ. காலு கறி வச்சுலாம் இருக்காரோ. இந்த படம் வச்சா சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ. இந்த படம் வந்து செம்மையாக இருந்திருக்கும் ப்ரோ. இந்த படத்தை நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி தெரியுமா? அது என்ன பண்ணுறது தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே சொல்லேஸ் ஓரம் சில போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. முதல்ல பார்க்க போறது ராணா. ராணான்றது ஆக்டர் பேரை கேட்காதீங்க, ராணான்ற ஒரு படம். சரியா சொன்னா அந்த படத்தை டேரக்டர் யாருன்னா நம்ம கே ரவிக்குமார் தான். கே ரவிக்குமாரும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பல படங்கள் பண்ணியிருப்பாங்க, பல ஹிட்டான படங்கள். உதா சொல்லணும் அப்படின்னா படையப்பா சொல்லலாம், அடுத்தது முத்து சொல்லலாம். முத்து பார்த்தா பயங்கரமான ஹிட்டு. ஜப்பான் வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேன் பேஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இது முத்து படம் தான். அதனால முத்து வந்து ஏகப்பட்ட ஜாப்பனீஸ் மீடியாவிலே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க முத்துன்ற கேரக்டர். அந்த அளவுக்கு ஃபேமஸ் அங்கே ரசிகர் மன்றத்துக்குள்ள இருந்துச்சு. அடுத்து படையப்பா சூப்பர் ஸ்டார் படம் பெருசாக போகாத இருந்துச்சு. இந்த படம் பெருசாக போகாது அவ்வளோதான் அப்படின்னு பல பேர் சொல்லும் பொழுதுதான் பயங்கர இட்டு கொடுத்து பயங்கரமாக ஒரு பட்டை கலப்ப வச்ச படம் தான் படையப்பா. ஸோ இந்த வரிசையில் வந்து அடுத்து ஒரு படம் பண்ணோம் அப்படின்ட்டு கே ஆசைப்பட்ட. அப்படி அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது சரித்திர கால படமாக இருக்கணும். உதாரணத்துக்கு பாகுபலி கொண்டாடுறோம்னா பாகுபலி மாதிரி ஒரு நல்ல படமாக வர வேண்டிய படம் தான் ராணா. ஒரு சரித்திர காலத்து படமாக வர வேண்டியது தான் ராணா. இதே என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ஹீரோயின் வந்து தீபிகா படுகோன் தான் ஹீரோயின். மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்படின்ட்டு எல்லாம் பெரிய பெரிய காஸ்டாக போட்டு படத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. பட் என்ன ஆகி போச்சு, அந்த டைம் சூப்பர் ஸ்டார் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அதுதான் சிங்கப்பூர் குட்மி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்படின்ற அளவுக்கு மோசமாகி போச்சு. இதுக்கப்புறம் வந்து நடிக்க முடியாது, இந்த படம் நடிக்கவே முடியாது எல்லாமே ஆகி போச்சு. ப்ரொடியூசர்லாம் பின்னாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்து டிராப் பண்ணுற மாதிரி போச்சு சூப்பர் ஸ்டாருக்கு. உண்மையிலே அந்த படம் வந்து நான் பாகுபலி மாதிரி தமிழ் ஒரு நல்ல படம் வந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் எடுக்கல அப்படின்னும் பொழுது இந்த கதையை ஒரு முன்கதையாக வச்சு எடுத்த ஒரு படம் இருக்கு. அந்த படம் தான் வந்து கோச்சரியான். உண்மையிலே கோச்சரியான் வந்து ஒரு கேவலமான அனிமேஷனில் இருந்தாலுமே ஒஸ்தா இருந்தாலுமே இந்த அனிமேஷன் டெக்னாலஜி தூக்கி போட்டுருங்க. மெயின் கதை மட்டும் பார்த்தீங்கன்னா கதை சூப்பராக இருந்திருக்கும். உண்மையிலே கோச்சன் நல்ல கதை கொண்ட ஒரு படம். உண்மையிலே அந்த படத்தை ஒரு லைவ் ஆக்ஷன் எடுத்து நல்லா ஓடி இருக்குன்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க. பல பேர் என் கருத்து தான் அதுதான். இந்த ராணா இருக்கு இல்லையா, இதோடைய ப்ரீக்வல் தான் கோச்சரியான். உண்மையை சொன்னா கோச்சரியானோட கிளைமேக்ஸ் சீன்லயே ஒரு கமா போறத முடிச்சிருப்பாங்க, ஒரு போஸ்ட் கிறிஸ்மே வச்சு தான் முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை. உண்மையிலே ராணா மட்டும் படமா எடுத்திருந்தாலோ இல்ல இந்த கோச்சரியான் படத்தையே லைவ் ஆக்ஷன் இருந்தாலோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருந்திருக்கும். பட் மிஸ் ஆகி போச்சு, என்ன பண்றது. அடுத்தா பார்க்க போகிறது முதல்வன் படம் நம்மளால தெரிஞ்சிருந்திருக்கோம். நம்ம அர்ஜுன் வச்சிருந்திருப்பாரு. நம்ம சங்கர் சாரோட இயக்கத்தில் பயங்கரமாக இருந்திருக்கோம் முதல்வன் படம். சிஎம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை அழகாக கொடுத்துருப்பாரு. நல்லா இருந்திருக்கும் அந்த படம். சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா, அது மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சாலுமே அதை வந்து யோசிக்க விடாம செம்மையாக பண்ணியிருந்திருப்பாரு. அந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் வர படம் தான் அந்த படம். இந்த படம் முதல்ல யாருக்கு போச்சு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான் போச்சு. பிஃபோர் அந்த சிவாஜி எழுதுக்கு முன்னாடி இந்த படம் தான் சங்கர் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்க வேண்டியது. என்ன பிரச்சனை அந்த டைம் வந்து பொலிட்டிக்கலா சில பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வாங்கட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு இருந்தாங்க. எங்க இந்த படம் வந்து எரிகிற நெருப்புல எண்ணெயே ஊத்துற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு தான் இந்த படம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார். ஒருவேளை அரசியல் வரதா இருந்து இந்த படம் எடுத்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டா அமைஞ்சிருந்திருக்கும். அதான் வரலையே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து அந்த டைம்லேயே சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுதான் ஐ படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம சியான் விக்ரம்து. இந்த படத்தோட கதையை வந்து முதல்ல அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னாராமா. ஆனால் அந்த கதை லவ்விங்லாம் இருக்குது, நம்ம பண்ணால் செட் ஆகுமான்னு தெரியல, இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு போல இருக்குது. ஆனால் அப்படியே அந்த கதையை ஒதுக்கி வச்சுட்டு சிவாஜி எடுத்தாங்க. அப்புறம் சங்கரோடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டான இந்திரன் எடுத்தாங்க. சரி இவர் வேணாம் சொன்னால அந்த கதையை அப்படியே சியாக்கிரமிட சொல்லி அந்த படம் எடுத்துன்னு இருப்பாரு நம்ம சங்கர் சார். முதல்ல கூட ஃபீல் பண்ணிக்கலாம், சரி அடிக்கலையே அப்படின்ட்டு. நல்ல வேலை ஐப்பதில் நடிக்கல. இன்னொன்று இருக்கு, சியான் விக்ரம் நடிச்ச இன்னொரு படமும் இருக்கு, அடுத்தது சொல்றேன். அடுத்தா பார்க்க போறது ஜிவிஎம் மூவி. நம்ம ஜிஎம்மோட படத்துலையும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்க வேண்டியது அந்த படம் தான் துருவ நட்சத்திரம். இந்த படம் எப்போ ஆரம்பிச்சாரே தெரில. இந்த படம் கதையிலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரைலரில் நம்ம சியான் விக்ரம் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் ஒரு ஓல்டு லுக்கில் இருந்திருப்பார் இல்லையா. இதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய கேரக்டர் அவர் தான் நடிக்க வேண்டிய படம். நம்ம கலைப்புலி தானு தான் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கபாலி காலத்தில் எடுக்க வேண்டிய படமாக அது இருந்துச்சு. என்னாச்சு, கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி இந்த படம் வந்து ப்ரொடியூஸ்
ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. பட் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இல்லை இந்த படம் வேணாம் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாராமா. அதாவது படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த கதையை போயிட்டு சூர்யா கிட்ட சொன்னாரு, சூர்யா வேணான்னு சொல்லிட்டாரு. அதான் வந்து சூர்யா படம் என்ன வந்து விக்ரம் வச்சு எடுத்துக்கிறேட்டு சியான் விக்ரம் வச்சு எடுத்திருப்பாரு. படம் இது வரைக்கும் வெளியே வரல. காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாத்தியார காத்துன்னு இருக்கணும்? ஒருத்தர் மீன் போடுவானுங்க, வழக்கமாக மீன் போடுவாங்க. இந்த மழை வந்துச்சா அந்த மீன் போடுவானுங்க. 2022 23 அப்போ நான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து போஸ்டர் ஊட்டி பயங்கர படம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்கு. ஆனால் படத்தினால வெள்ளம் வந்திருக்கும், அதை படுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி அந்த மீமை போட்டு இந்த போஸ்டர் வந்து ஃபேஸ்புக் ஒரு வருஷம் கழிச்சு ரிமெம்பர் பண்ணணும்னு பார்த்தேன். இந்த ரிமெம்பரே வந்து அந்த படத்தில் போஸ்டர் படம் வரல அப்படின்னு கலாச்சிருப்பாங்க. நக்கல்யா அவனுக்கு அந்த படம் நான் +1 படிக்கும் போது வர வேண்டி இருந்தது. அப்படியா? காலேஜே முடிச்சுட்டேன். கடவுளே, படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல்லலாம். அப்படி இருந்தே படம் ரிலீஸ் ஆகல. என்ன பண்றது? இன்னும் இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டியது. நடிச்சிருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார் நடித்த படத்திலேயே பேன் செய்யப்பட படம் தான், ரிலீஸ் ஆகாத படம் தான் அப்படின்ட்டு ஹிஸ்டரியில வந்து எழுதப்பட்டு இருக்கோம். நானே படம் போடுறேன்ட்டு எடுத்துட்டான். அந்த பச்சை ஆயிடுச்சு பொழுது. சரி, நமக்கு அந்த கண்ட விட்டு வேலை கொண்டு போறோம். கட் பண்ணி போதும். கடன் தொல்லையால் படம் நடிக்க வந்த டைரக்டர்கள் இதெல்லாம் இருக்கே. இது ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பா. அடுத்தா பார்க்க போறது ஜில்லா கலெக்டர். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 1992 93 அந்த காலகட்டத்தில் வர வேண்டிய ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் யாருன்னா ஆர் உதயகுமார் அப்படின்னு டேரக்டர் தான். இவர் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் படம் அதான் எடுத்த டேரக்டர். கண்டுபட போகுதையா சின்ன கவுண்டரு அப்படின்ட்டு நம்ம கேப்டனோட படம் பார்த்துருப்போம்ல. இந்த படம் பயங்கர ஹிட்டு, பயங்கரமான சக்ஸஸ். அதுக்கப்புறம் அந்த படம் எடுத்து ஹிட்டானதுக்கப்புறம் அடுத்து உலகநாயகனை வச்சு சிங்கார வேலைன்னு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் பயங்கரமாக ஹிட்டு, சூப்பராக இருந்திருக்கும். இது ஆல் டைம் ஃபேவரட். எப்போ டிவி படம் பார்ப்போம் அந்த படத்தை. இந்த படம் எனக்கு இட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து என்ன இது நல்லா இருக்கு அப்படியே ரமிச்சு பாடுக்குமே அப்படின்ட்டு இப்போ பண்ணுறாரு தெரியுமா. நம்ம தளபதி எந்த படம் எடுத்து இட்டு கொடுத்தாலுமே அந்த டேரக்டரை கோட் எடுக்க தெரியுமா. அந்த மாதிரி வந்து ஒரு படம் இட்டு கொடுத்தாங்க, நல்லா பழகுறாங்க அப்படின்னா அந்த டேரக்டர்ஸை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க சூப்பர் ஸ்டாரோட வழக்கம். கலாய்க்கணும்னு சொல்லல, நிஜமாவே இட்டு கொடுக்க டேரக்டர்ஸை அடுத்த படம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு சூப்பர் ஸ்டார் வழக்கம். ஏதாச்சும் சூப்பர் ஸ்டார் படம் பெருசாக பெரிய பட்ஜெட் படம் பெருசாக பண்ணணும் நினச்சிக்கிட்டு ஒரு எடுக்க ட்ரை பண்ண படம் தான் ஜில்லா கலெக்டர். ஜில்லா கலெக்டர் படத்துக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் வந்து ஏவிஎம் இருக்காங்கம்மா. இப்போ அங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு காலத்தில் ஏவிஎம் பயங்கரமான கம்பெனி, பெரிய கம்பெனி. இப்போல்லாம் சூரிய பந்து உருளுது இல்லை, அப்போ வந்து உலக உருளுச்சு ஏவிஎம்ல. இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷனில் பெரிய பட்ஜெட் இருக்கிற படம் அந்த படமாக இருந்துச்சு. என்னாச்சு, படம் கொஞ்சம் ஷூட்டிங்கும் போயிருந்துருக்காங்க, படம்லாம் எடுத்துருக்காங்க, போஸ்டர் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க, சில்ஸ் எடுத்துருக்காங்க, எல்லாம் இதுவாக இருந்திருக்கு. இப்போ என்னாச்சு, கிளைமேக்ஸில் முடிவு போகலாம் பச்சையாக இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து 4 ஹெலிகாப்டர் வரணும், 4 ஹெலிகாப்டர் காசு கொடுக்க அப்படி கேட்க போடுது. 4 ஹெலிகாப்டரா கட்டை விட்டு கூட கிடையாது, கிளம்பு அடிட்டாலும் தெரியல. அவ்வளோலாம் காசு கால தர முடியாது தம்பி, ஏதாவது படத்தை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அதை நிறுத்திக்கிட்டாங்க. இந்த படத்தில் வந்து அப்போ ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தவர் தான் வந்து நவராஜ் நாயகன் கார்த்திக். அவரும் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. அவரும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து ராஜா கட்டப்படாகிற மாதிரி சில ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். வேணா போட்டு வரேன் பார்த்துங்க. பட்ஜெட் கூட ஒரு படம் ஒன்று கொடுத்து கொடு அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்டதுனால தான் திரும்ப பட்ஜெட்டை கம்மி பண்ணி என்ன பண்ணாரு, சின்ன கவுண்டர் மாதிரி சின்ன பட்டிகரிங்க பண்ணி எஜமான் அப்படின்னு ஒரு படத்து இருப்பேன். அப்படி எஜமான் டேரக்டர் இவர் தான். அதான் வாழவராயன் வல்லவராயன். இந்த ஒரு காரணம் தான் ஜில்லா கலெக்டர் படம் ரிலீஸே ஆகலை. பட் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய வெப்சைட்ஸில் வந்து இப்போவும் இருக்கும். வாயில் வந்து குச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி, பேண்ட் போட்டுட்டு இருக்கிற மாதிரி, ஸ்டைலில் சிரிக்கிற மாதிரி அப்படிலாம் சில ஸ்டில்ஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தில் போஸ்டர்ஸ் தான். அடுத்த பார்க்க போகிறது சுல்தான் தி வாரியர். சுல்தான் தி வாரியர்ன்றது படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் ஃபிலிமில், அது அனிமேஷன் படம். இந்த படத்தை யார் எடுக்க போகிறா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் இளையமலான சவுந்தரா தான் எடுக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா இந்த ஸ்டைலில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யூடியூப்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா மாதிரி இருந்திருக்கும் அந்த ஸ்டைல். பிரின்ஸு அசாசின்ஸ்லாம் வந்து மேலே நின்றுப்பா தெரியுமா, கோபுரத்து மேலே வேலை எதுங்கிட்டப்பா. ஃபர்ஸ்ட் அசாசின்ஸ் ரெண்டு தான் டாப்ல நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரியும் அங்கேருந்து அட்டாக் பண்ணுறது ஆளுங்க வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பார்க்க சூப்பராக இருக்கும். சுல்தான் தி வாரியர்னு வெப்சைட்டுமே இருந்துச்சு. வே பேக் மிஷினை போய் செக் பண்ணி பாருங்க, வெப்சைட் இருக்கும். இந்த அளவுக்கு இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. காரணம் சௌந்தர்யா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து அனிமேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு அனிமேஷன் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்படி வாய்ப்பு மட்டும் காமிச்சுதுடா, நான் வாங்கி எவ்வளோ சாதிச்சிருப்பேன். ஆசைப்படலாம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இப்போ வச்சு ஒரு குரூப் பண்ண மாட்டாங்க, இந்த கேரக்டர் நடிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதை போய் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ராணா போனாரடா கோச்சா போட்டு கோச்சனை வச்சு எடுத்தா அந்த கோச்சனை நக்கிட்டு போயிடுச்சு. அதாவது அவங்களும் வந்து அனிமேஷன் படுக்கவும் இல்லை, அவங்களோட அனிமேஷன் நக்கிட்டு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் அனிமேஷன் ஃபீல்டு நக்கிட்டு போயிடுச்சு. கடைசியாக பார்க்க போகிறது ஜக்குபாய்.
ஜக்குபாய் படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎஸ் ரவிக்குமார் படம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு தினிசா கெட்டப்பில் ஏகே படிச்செல்லாம் பகல் வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் மும்பையில் டான் பத்தின கதை அவளோட வரலாறு தெரியுமா எப்படிப்பட்டது தெரியுமா சொல்லுங்க நீங்க யார் என்னாச்சு அந்த டைம் வந்து படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிளைமேக்ஸ் சில விஷயம்லாம் வரும்போது இந்த படம் வந்து ஆல்ரெடி பல லாங்குவேஜ் வந்த திரைப்படம் மாதிரி இருந்துச்சு. குறிப்பா சொல்ல பாஷா படம் மாதிரி இருந்துச்சு. காரணம் அந்த டைம் பாஷா படம் இன்ஸ்பயர் பண்ணி பல பேர் படம் பண்ணிட்டானுங்க. இல்ல இது வேண்டாம் உனக்கு கிளைமேக்ஸ் நம்ம மத்தியில் பல மாதிரி வேடா அப்படின்ட்டு கும்பிடு போட்டு கிளம்பிட்டாரம்மா நம்ம சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் என்ன போச்சு, படம் தான் எடுக்க முடியல, கதை தான் இது பண்ண முடியல, இந்த டைட்டிலாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த டைட்டில் மட்டும் ரீயூஸ் பண்ணி ஜக்குபாய் அப்படின்னு பேர் வச்சு நம்ம ரம்மிகுமார் வச்சு எடுத்துருப்பாரு நம்ம கேஎஸ் ரவிக்குமார். பட் பட கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது, டைட்டில் மட்டும்தான் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதனால வந்து வேற வழி இல்லாம வச்சு எடுத்துட்டா அப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தெரியுமா, ஜக்குபாய் கேரக்டர் தெரியுமா, படம் அடிக்கலாம் அப்படின்னா கூட ஆல்ரெடி நியூஸ் எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. சரியா குசேல் படம் பார்த்தீங்கன்னா குசேலன் படத்தில் இந்த கெட்டப் போட்டு வந்திருப்பாரு. இந்த கெட்டப் வந்து படத்தில் வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் படம் அடிச்சிருக்காரு காமிச்சிருப்பாங்க. சபனார்த்தம் ஆல்ரெடி யூனிவர்ஸ் ஜக்குபாய் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து குசேலன் யூனிவர்ஸ். போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கும். பல காமெடிகளில் வந்து ஜக்குபாய் என்ற பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஈஸ்டராக வச்சிருப்பாங்க. ஆனால் படம் கடைசி ரிலீஸ் ஆகவே இல்லை. உதாரணம் சொன்னா நம்ம ஏகேயோட நான் கடவுள் மாதிரி இந்த ஆழ்வார படத்துல நான் கடவுள் அப்படின்ட்டு ஈஸ்டர்ல கொடுத்துருப்பாரு. கேசா பழனிசாமி பேச தெரியுமா, அந்த மாதிரி போச்சு. நான் வந்து கலாசாமி ஷோ போடலான்ட்டு கமெடி போஸ்ட் போடுவேன், அது இப்படி ஆகி போயிடுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட டிராப்டு மூவிஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து எந்த ஆக்டரோட ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ட்ரை பண்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.